என்ன செய்து அங்கட தோட்டத்துல அவரைக்காய் எல்லாம் கொஞ்சம் இதா இந்த மாதிரி கிடக்குன்னு குளிர் அடிக்கிற குளிர் கிஞ்சல வருங்க வாடி போயிட்டுது. லைட்டா வாடின மாதிரி இதுதான் கடைசியா நாங்க புடுங்குற அவரைக்காய் பாருங்க. எப்படி எனக்கு இதுல உண்டாக்கி விடணுண்டா இந்த மிளகாய் எல்லாம் செம்மையாரு. ஆனா இது உரைப்பில்லை என்று அது மழைக்குள்ளால நினைஞ்சு போறோம். அங்கால பீக்கங்காய் இருக்கு, பீக்கங்காய் விடுங்க போறேன். முந்தைய கொடிய பத்திரமா எடுக்கணும். மழை விளத்திட்டு இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் புடுங்கிட்டேன் தானே. ஒன்னும் செய்யல அது வச்சுட்டு தான் இப்படி வச்சு எடுத்துட்டு தான் பிறகு ஒரே தான் மேல கொண்டு போகணும். உள்ளுக்குள்ள தொடர்ச்சியாயும் வைக்கல. அது உள்ளுக்குள்ள அப்படி தொடர்ச்சியா இதுக்குள்ள வைக்கல, கொட்டிடுவில முடக்கத்தான். ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க? பிறகு வழியில எடுக்க இவ்வளவு கொண்டுருவீங்களா? பூசணிக்காய், பாவக்காய். ஓகே பாய். புடலங்காய், பைத்தங்காய், கத்திரிக்காய், வெண்டிக்காய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்க இருக்கிறேன். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்டா எங்களுடைய வீட்டு தோட்டத்துல நிக்கிறோம். நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்? என்னத்தை பார்க்க போறோம் இன்றைக்கு? என்னத்தை பாக்குறது? இன்றைக்கு விடிய மரக்கறியெல்லாம் புடுங்குறோம் தானே. புடுங்கி கொண்டு இருக்க குளிர் அடிக்க வெளிக்கிட்டு போயிட்டு ஜக்கெட் எல்லாம் மாத்தி கொண்டு வந்துட்டோம். நாங்க மார்னிங் வந்து மரக்கறியால் புடுங்கினாங்க. அப்ப ஈவினிங் புடுங்கினா ஈவினிங் மழையும் தூருது, அதோட வந்து குளிரும் அடிக்குது. அப்படியா? சரியான குளிர். அப்ப இன்றைக்கு வந்து எங்களுடைய தோட்டத்தின் இறுதி அறுவடையா தான் இருக்க போதுன்னு முண்டுக்க புடுங்க போறோம், பட் ஹட்ட போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப மதியம் எல்லாம் சாப்பிட்டு அப்ப பின்னர் கொஞ்சம் லேட்டா புடுங்க கொண்டு வந்தா இங்க வந்தா குளிர் அடிச்சு கொண்டு இருக்கு. இங்கால பீர்க்கங்காயும் நிறைய இருக்கு. அப்ப சந்தைக்கும் போகல இன்றைக்கு. இப்ப பின்னேரம் ஆயிட்டு புடுங்குறதா என்ன மாதிரி பீர்க்கங்க எல்லாமே இன்றைக்கு புடுங்க போறோம். நாங்கள் அதுக்கு பாருங்க, நாங்களும் பீர்க்கங்க முதல் வந்து 16 கிலோ புடுங்கினாங்க, 2ஆம் கட்டம் 14 கிலோ. இன்றைக்கும் வந்து ஒரு 10-15 கிலோ வரும். அதான் யோசிக்கிறேன் என்ன புடுங்குனா இன்றைக்கு. இப்ப குளிர் அடிக்கிறத பார்த்தா எனக்கு புடுங்குற எல்லாமே புடுங்குற பீர்க்கங்காயம் புடுங்குறதா எல்லாம் செத்துட்டு பாருங்க. ஓகே, அப்ப நான் இப்ப பைத்தங்காய் வெட்ட போறேன். பைத்தங்காய் இல்லாத மாதிரி இல்ல இருக்கு இதுல, ஆனா இருக்குது உள்ளுக்கு பாருங்க. ஆனா மழையும் பெய்து ஒன்று இருக்குதான் பிரச்சனை. அது லைட்டா அப்படி தூரும், பெருசா பெய்யாது. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. மழை தூட்டு உமாக்கு தண்ணீர் தொப்பி போட்டு எனக்கு வந்து நீங்க எப்படி புடுங்கினா அப்ப புடுங்குறது மழை ரெண்டு கையால் எடுத்து புடுங்குங்க. இனி ஒண்ணுமே யூஸ் இல்ல தானே. பிரச்சனை இருக்குது. மரத்தை இதுதான் புடுங்கிட்டீங்கன்னா தெரியும். இன்னைக்கு எல்லாமே புடுங்குவோம் தானே. எல்லாம் தான். ஆனா மரங்கள் புடுங்கி அறிகிறது. மரம் மட்டும் புடுங்குற இல்லை இப்ப. ஆனா நிறைய அந்த மரத்துக்குள்ளே இல்லை இருக்குதான் பிரச்சனை. தான் யோசிச்சு அடிக்கிற குளிர். நாங்க இப்ப புடுங்கினாலும் இந்த மரங்களுக்கு இருக்குமே இந்த காய். அது கடைசியா நாங்க புடுங்கி எடுக்கலதான் எடுக்கிறோம் நாங்க. இப்ப மரங்களும் புடுங்கக்க பிறகு நிறைய காய் வரும் நினைக்கிறேன். என்ன செய்து இருக்கு அங்கட தோட்டத்துல அவரைக்காய் எல்லாம் கொஞ்சம் இதா இந்த மாதிரி கிடக்குன்னு குளிர் அடிக்கிற குளிர் கிஞ்சல வருங்க வாடி போயிட்டுது. லைட்டா வாடின மாதிரி. இதுதான் கடைசியா நாங்க புடுங்குற அவரைக்காய். அவரைக்காய் நான் நினைக்கிறேன் நின்று பிடிக்குமா நினைக்கிறேன். ஆனா இனி வந்து காய்க்காது, இதோட முடிஞ்சு. இனி வந்து மிகப்பெரிய அறுவடையா இருக்காதா? நான் கொஞ்சம் புடுங்கலாம் அன்னைக்கு. புடுங்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பிஞ்சிருந்தா தானே புடுங்கலாம். எல்லாம் கொஞ்சம் அந்த இதா ஆகுதானே. ஒன்றுமே இல்ல காய். இப்ப நைட்ல வந்து கடுமையா வெயில் அடிக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் இப்ப 10 மணி ஆகுது, இன்னும் வந்து வெயில் பெருசா வரையில. இப்பதான் லைட்டா வெயில் இருக்கு. அங்க கிடக்குது அவரைக்காய், அந்த அளவுக்கு இல்ல அவரைக்காய். அவரைக்காயும் அந்த இதுல வந்து பெருசா பாருங்க, ஃப்ரெஷ்னஸ் இல்ல, அந்த குளிர் பிடிச்ச காய். இதுதான் கடைசி அவரைக்காய். இனி அடுத்த வருஷம். அதோட அங்கால வந்து இதையும் இருக்கு, கரிமிளகா, அந்த கொட்டு மிளகாயும் காய்ச்சிருக்கு. அதோட வந்து அந்த மிளகா இருக்குல்ல, சிவத்த மிளகா, அந்த பக்கம் காய்ச்சிருக்கு. அத சாடியில பிரட்டி வைக்கணும். ஓகே, அப்ப அவரைக்காய் புடுங்கி வச்சு ஒரு வரை காணும். ஒரு வர போடுறதுக்கு ஓகே. இதோட இந்த அவரை இல்லாம அவரை என்ன எல்லாமே காய்ச்சி வந்துட்டா. ஆனா இதுல தக்காளி மட்டும்தான் பாருங்க. நேற்று வந்து தக்காளி பழம் புடுங்கினேன். தக்காளி கொஞ்சம் இதுல பாருங்க காய் வந்து இப்ப நல்ல காய் வச்சிருந்து. தக்காளி இந்த இனம் நல்லது. நீங்க யாராவது அப்படி நடவடிக்கை பண்ண நடங்க. இது நல்ல இனம் பாருங்க, நல்ல காயாச்சு ஒன்று இருக்குது. காய் கத்தரிக்காய் இருக்கு, புடுங்க போகுது. கத்தரிக்காய் புடுங்கி விடுவோம். குளிர் அடிக்கிறத பார்த்தா ஒரு நாளையில அடிச்சு ஒன்று புடுங்கல. அது அதுல 2-3 கத்தரிக்காய் புடுங்கல. ஏன்னா முதல் ஒரு அப்படித்தான் புடுங்குவான் 2 விட்டு கடைசியில் ஒன்று புடுங்கு. அப்ப இதுல கத்தரிக்காய் புடுங்கும். அங்கால இது மிளகாய் இளம் இருக்கு, அதுவும் புடுங்கணும்.
இல்லை பாருங்க எங்கட கோழி இப்போ தான் கீழே இறங்கி நிற்கிற. நாங்கள் ஆக்கள் வந்தால் தானே இது கீழே இறங்கி வருதுன்னு கோழி குஞ்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த வெளியில் இறங்கி அந்த பொறுக்கி சாப்பிடுது அந்த புழுக்கள் பூச்சிகள். கத்தரிக்காய் இதில் கிடக்குதான் புறா வெட்ட போடுற மிச்சம் எல்லாம் பெற்றுற ஓரளவு என்னதான் வெட்டுறேன். பிஞ்சிருந்த வந்தா விரட்டும். இதுல 1 2 3 இனி காய்க்காத கிடக்கிற காயல் வந்து முத்துங்க 4 பிஞ்சு கிடக்குது. பாப்போம். இவ்வளவு கத்திரிக்காய் குடிஞ்சிருக்கேன். ஓகே தான். அன்றைக்கு 2 குடிங்க. நாங்கள் இந்த 1 குடிங்க. குளிருக்கு கத்துதா என்னத்துக்கு கத்துது தெரியல. குளிர்தான் லைட்டா வெயில இருக்குது. அப்ப வெளியில வந்து நிக்குது. குளிர் தான் செய்கிறது. இது வந்து நல்லா வந்தது. ஆனா இதுல தக்காளி என்ன அது இனி வராது. இப்ப ஒண்ணும் செய்யல. அது அவரை உந்த வரை நல்லா வந்தது. ஆனா இனி குளிர் வரபடியா எல்லாமே இதாகி இது லைட்டான குளிர் இருந்தா காய்க்கும். ஆகலம் குளிர் இருந்தா காய்க்கும். இப்ப லைட்டா அடிக்குது. இன்னும் 2 weeks கடும் குளிர் வந்துடும். பாருங்க இந்த மாதிரி வருது இந்த தக்காளி. அம்மா இவ்வளவுதான். இந்த இதுல பாருங்க குட்டி பீன்ஸ். இதுல தக்காளி சிறப்பா நட்டது பூத்துட்டு தக்காளி பூக்குதான். ஆனா இது வந்து இனி காய்ச்சி புடுங்குற கஷ்டம். பாருங்க முதல் முறையா கரிமிளகா அறுவடை போன லாஸ்ட் இயர் வந்து கரிமிளகா நிறைய நட்டு நல்ல காய். ஆனா இந்த முறை நாங்க கரிமிளகா பெருசா நட இல்லையா அந்த அளவுக்கு. பாருங்க நடையில இந்த முறை குளிருக்கு நீ ஒன்று காய்க்காது. இதுல பெல் பேப்பரும் இருக்குது. அதையும் மற்ற மிளகாய் எப்போ கொடுப்போம். என்ன நம்பி விட இல்ல. அதை நான் குளிர் தெரியாது. அந்த பிரச்சனை ஒரு வெயிலுக்கு பம்பிடமே இல்லாட்டி பழுத்திட்டது கண்ண நாள் தானே. பாருங்க இதுல இது கத்தரிக்காய் கரிமிளகாய் அதோட அவரைக்காய் அப்படிங்கிருக்கலாம். இதுதான் எங்களுடைய கடைசி அறுவடை. இந்த ஃபர்ஸ்ட் டைமா வந்து நாங்க வெல் பேப்பர் இது இன்றைய தான் முடுங்குறோம். பழுத்திட்டு இதுல பாருங்க இந்த கொட்டு மிளகாய் நட்டு இது நல்ல காய் காய்க்குது. ஆனா லேட்டா இப்பதான் காய்க்க வலிக்கிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு ஒரு தடவை முதல் காய்ச்சி குடிங்க. இல்ல இனி குளிர் வார டைம் தான் அப்படி காய்க்குது. தக்காளி எல்லாம் 3-4 மாசமா அப்படிங்கொண்டிருக்கிறோம். இது வந்து இப்போ ஒரு 2 தரம் பிடிங்கிருப்போம். இது 3ஆம் தரம் காய்க்கும். என்ன இனி குளிர் வந்துருமே ஒன்னும் செய்யுது. இவ்வளத்த குளிர் ஃபாஸ்டா பிடிக்கும். பிடிக்கிறது இதுல கொஞ்சம் வெயில் படுறபடியா குளிரும் வந்து ஃபாஸ்டாயே. பாருங்க இப்படி காயண்டா காயுதான். குளிர் மட்டும் இங்க இல்லையோ தொடர்ந்து காய்ச்சிட்டே இருக்கு. குளிர் இல்லாட்டிக்கு இப்ப எங்களுக்கு மரக்கறியே கடைக்கே நாங்க தேவையே இல்லை. இதுலயும் ஒரு கரிமிளகாய் இருக்குது. கரிமிளகாய் நல்லா காய்ச்சிருக்குது. ஆனா இந்த இப்பதல்ல இது கொஞ்சம் டிலே. இதுகள் எல்லாம் காய்ச்சது. இதுல நேரத்தை காய்ச்சேன்னு சொன்னா தக்காளி தான் நேரத்தை காய்ச்சது. ஓகே அங்கால அந்த இது மிளகாயும் சும்மா கரிமிளகா மாதிரி சும்மா வதக்கி போட்டு வைக்கலாம். ஒரு உரைப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. உரைப்பு இல்லை ஒன்றுமே இல்லை. உரைக்கவே உரைக்காது. கரிமிளகா போட்டு வதக்கி கறி வைப்போம். அப்படி சும்மா வெட்டி போட வேண்டியதான். இது கரிமிளகா மாதிரி மிளகா கறி வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் பிஞ்சு முத்திட்டு பிஞ்சோ முத்தையிலோ புடுங்க வேண்டியானே. நீ ஒன்றும் செய்யல. பாருங்க இந்த மிளகா இது வந்து செம விலை என்ன மார்க்கெட்டில். நாங்கள் இது வாங்குறீங்கள தானே. இதே மாதிரி மற்றதான் பண்ணுறோம். இதில் பாருங்க நீட்டுக்காய் அதோட வந்து இஞ்சாலையும் கரிமிளகா இருக்கு. இதுகளெல்லாம் பக்கண்ட குளிர் வரைதான். இப்பதான் லைட்டா வெயில் இறக்குது. ஆனா இப்படி வெயில் இறச்சா கொஞ்சம் இந்த கத்தரி இப்ப பூக்குது. அது இது இதாண்டிருமே. பாருங்க எப்படி எனக்கு இதுல உண்டாக்கி விடணுண்டா இந்த மிளகாய் எல்லாம் செமையா. ஆனா இது உரைப்பில்லை என்று அது உரைக்காது. கரிமிளகா சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஓகே அப்ப வீடியோ கண்டினியூ பாருங்க. நாங்க இனி வந்து பூசணிக்காயில எதுவும் செய்ய போறீங்க. பூசணிக்காய் இன்னைக்கு செய்யணும். பூசணிக்காய் எல்லாத்தையும் புடுங்கிட்டு வருவோம். ஓகே
ஆனா பூசணிக்காயும் எனக்கு பச்சைக்காய் தான் பிடிப்பேன். பச்சைக்காயை வெட்டி பச்சைக்காய் சும்மாயும் வெட்டி சாப்பிடலாம். ஓகே மழைக்குள்ளால நினைஞ்சு போகும். அங்கால பீக்கங்கா இருக்கு, பீக்கங்கா அப்புறம் போறேன். ஓகே போறேன். ஓகே குளிர் இருக்கு ஒண்ணுமேரா. பிஞ்சுல சம்பல் போடலாம் இல்லோ. இதுல ஒன்று இருக்குது பிஞ்சு. மழை பிளாக்குது என்ன செய்யறது? ஓகே வீட்டுக்கு போ. உடுங்குவா மாகலம் என்ன? இதுல நிறைய காய், இந்த வேலிக்கரையில தான் நிறைய காய்க்குது. முந்தைய கொடிய பத்திரமா எடுக்கணும். ஆனா இப்போ நல்ல பூ பூத்தொன்னா இருக்கு, ஒன்னும் செய்யறாது. என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கக்கா. காலம் உங்கள இருக்குதா? இதம் இஞ்சால வந்து கௌப்பிக்காய் இருக்குது. என்ன பண்ணுறீங்க? கௌப்பிக்காய் நல்ல பூ இருக்குது, கவலையா இருக்கு. குளிரும் வந்தா ஏன் ஒன்றும் செய்யல. இங்க வரும் இதெல்லாம் நல்ல பிஞ்சு, ஒன்றும் செய்யல. வெட்ட வேண்டியதான். இனி அப்படியெல்லாம் செத்து போயிடும். எப்போ குளிர் இப்போ இன்றைக்கோ நாளைக்கோ நாளைக்கோன்ற கட்டத்தில் இருக்குது. லைட்டா மழையும் பெய்யுது. நாங்களும் பட்டு ஸ்டார்ட் பண்ணி பிடிக்கத்து வாங்கினது என்ன முடியல. ஓகே ஓகே. அப்ப பீர்க்கங்காய் கடும் மழை பெய்தோன்றிருக்கு, என்ன செய்யறேன்னு தெரியாது. இப்ப கொஞ்ச நேரம் இருப்பான். இது இப்ப ஒரு வாளி புடுங்கிட்டீரா? ஒரு வாளி புடுங்கிட்டேன் நான். உருக்க மழை தூருது. இதுக்கு மழை தூராது, வாங்க உள்ளுக்கு. இதுதான் பாருங்க, இன்றைக்கு வந்து அறுவடை பீர்க்கங்காய் உள்ள கிடக்குதானே. அங்க உங்களால இல்லையா? இதெல்லாம் புடுங்கிட்டேன். ஆனா அங்கே மொழிஞ்சு ஒழிஞ்சிருக்கும். ஓகே. அப்ப நாளைக்கு தான் சந்தை போக வேண்டி வரும். ஓகே. அங்க எதில உதிலே இருக்கு? கதிரையில. ஓகே. வெச்சிட்டாம். இவ்வளவு புடிங்கி இருக்கறேன் பாருங்க. பெரிய பெரிய எல்லாம் பிஞ்சு. ஆனா நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கடா, நீங்க என்ன மாதிரி தோட்டம் செய்றீங்களா, என்ன மாதிரி என்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி எங்கட தோட்டம் இனி அடுத்த வருஷம் 4ஆம் மாசம் தான். கவலையா இருக்கு, தோட்டத்துக்கு வராம இருக்கு வீட்டுக்கு. ஓகே. இனி மார்க்கெட்டே போக வேண்டியான் வார மாதத்துல இருந்து நாங்க திருப்பி கடையில வலிக்கிட வேண்டியா. நாங்க இப்ப பிரஷர்ல போட இல்ல. இன்னும் ஒண்ணுமே பிரஷர்ல போட இல்ல. இல்ல இதுல இதுகாலம் தூக்கி வைக்கணும். முண்டாய் தூக்கி வைக்கிறதா என்ன மாதிரி என்ன செய்யறோம்னே தெரியல. தூக்கி வைக்க திடீரென்னு அடிச்சு விட்டு குளிர் வராதுன்னு நினைக்கிறேன். ஆகலம் அந்த கை கால இழுத்து குத்துற மாதிரி இல்லையா? ஆனா சொல்லல வெதர் திடீர் ஆனா இந்த வெதர் விடிய புறன்னு சம குளிர் அடிக்கும். இப்ப நேற்று பின்னேற நல்ல வெயில் அடிச்சு. ஆனா இரவு பாத்து விடிய பாத்துறேன், விடிய 8-9 மணிக்கும் குளிராத்தான் இருந்து. நான் நினைக்கிறேன் வெதர் வந்து திடீரெண்டு இப்ப போட்டுருக்காங்கன்னு நார்மல் தான். ஆனா இரவுக்கும் மாத்துவாங்களே என்ன திடீர் என்ன செய்யறாங்களோ 2 hours 1 hours அப்டேட் பண்ணுவாங்க. இப்ப குளிர் கூடண்டா அப்டேட் பண்ணுவாங்க. இப்ப நைட் அப்டேட் பண்ணினாங்களே தெரியாது. விடியா குளிர் அடிச்சுண்டா அப்படியே கறி எல்லாம் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்க வேண்டியது. ஓகே. மழை பெய்யுது. நான் இதுல கொஞ்சம் கொஞ்சமா காப்பிக்காய் எப்படிங்கிறேன். எப்ப போட்டு கொடுங்க தலைக்கு. என்ன வெட்டுறீங்க? புடலங்காய் இறுதி அறுவடை. ஆனா கிடக்குது 2 பிஞ்சு புடலங்காய். அத விட்டு பாப்போம் என்ன செய்யுதுன்னு. பீர்க்கங்காயில அந்த குட்டி குட்டி பிஞ்சு வரும். அந்த பிஞ்சை நான் என்ன செய்வேன்டா வெட்டி போட்டு சம்பல் போட்டு அரைச்சு சாப்பிட தோசையோட நல்லா இருக்கும். எஸ். ஓகே. 2 புடலங்கா மெட்ரோ மேல கொண்டு போயிட்டோம். என்ன அதபடியே மார்னிங் குடிங்கி மேல கொண்டு வச்சுட்டு இப்ப பின்னேரம் மிச்சம். இது வந்து பின்னேரம் இளப்பாறைக்கு கொடுங்க வேண்டாம். அதுக்கு தெரிய மழை வந்து மார்க்கெட்டுக்கு போனதானே புடுங்கிட்டு வச்சுட்டு டைம் போயிட்டு தண்டிட்டு போயிட்டு திரும்பி வந்து குடுங்குவோம். இதெல்லாம் பாருங்க குட்டிக்கா இனி இது வேற இங்க பீர்க்கங்க பாப்போம் என்ன செய்யுது. இந்த இதுல புடலங்க இருக்கு, ஒன்றும் செய்யலாது. பாப்போம். மேல வெண்டிக்காய் கூடாது வந்தோ தப்புனா தப்புது, தப்பாடி போகுது. வெண்டிக்காயில முட்டை இல்ல பிஞ்சா தாங்க குட்டி பிஞ்ச வெட்டுறத. பிஞ்ச வட்டியும் என்னன்னு செய்யறதான் யோசிக்குது. ஓகே. இப்ப பூசணிக்காய் எம்பட்ட போறோம். பூசணிக்காய் எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. ஏன்டா இப்படி காய ஆசையா இருக்கு சாப்பிட. ஒரு மாதிரியான சமைச்சா சாப்பிடல. பாருங்க பச்சை பூசணிக்காய் செமையா இருக்கு. இதை வந்து நாங்க வந்து இதை வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் என்ன போடுவோம். நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் போடுறோம். இதுல அப்ப ஒரு காய விடுவோம், அந்த பிஞ்சை விடுவோம். அங்க இருக்குறோம். அப்ப அதையும் இதையும் விடுறதா? அதையும் இதையும் பட்டுவோம், அதை விடுவோம். உதா வட்டி நான் பிஞ்சு இது கிடக்காது, பழுதாயிரும்.
காய் பூசணிக்காய் அதுவும் பிஞ்சுதான், இதுவும் பிஞ்சுதான். இதோட முத்திர மாதிரி இருக்கு, அது இப்பதான் மூளுக்குள்ளால வந்த மாதிரி இருக்கு. மதியம் மார்னிங் ஒரு காய் வெட்டி கொண்ட மேல வச்சுட்டேன். இப்ப அடுத்தது இதே மாதிரி அதுல ஒரு காய் இருக்கு. ஆகலும் பெருசு இல்ல, ஓரளவானது. இது கொஞ்சம் முத்திட்டு இது கரை நாளாக இருக்குது பாருங்க அப்படி இருக்கு. போன முறை இன்னும் 2-3 காய் கிடக்குது. அதுல ஒன்று இதுல கிடக்குது. அப்படியே இருக்கட்டும் பாப்போம். குளிர் வராட்டி தாப்போம். குளிர் வந்தாண்டா ஒண்ணும் செய்யாது. இதுவும் கிடக்குது. அதான் லேட்டா பிடுங்குவோமா? ஏது என்னது அந்த காய்? அது நீத்த காய் இருக்கட்டும், ஒண்ணும் இருக்கட்டும் பாப்போம். 2000 பிஞ்சா இருக்கு. நீத்த காய் இப்ப தணிஞ்சு வருங்க. அதெல்லாம் மஞ்சள் அடிச்சா தான் நல்லா இருக்கு. ஓகே, காப்பியில பிடுங்குங்க. 4 மணி இப்ப ஒன்றும் புடுங்க வேணாம், அப்புறம் புடுங்கலாம். இந்த முருங்கை எடுத்து உள்ளுக்கு வச்சா எல்லாம் போல நடக்குது. பைத்தாங்க இப்ப பெருசா அந்த அளவுக்கு பைத்தாங்க எல்லாம் ஓஞ்சி. நேற்று முந்த நாள் சமைச்சது. நேற்று பைத்தாங்க தான் சுண்டை போஞ்சிக்காய் இப்ப பூக்குது மறுபடியும் உங்களுக்கு. இந்த குளிருக்கு வேற என்ன குளிருக்கு வேற இது வந்து என்ன மரம் சொன்னா இதுல படர்ந்து இருக்கிறது என்னது? அவரை சிறாக வரை நட்டுனா லேட் ஆயிட்டு படர்ந்துருக்குது. சிறாக வரையா? சரியா? சரி பழுத்திருக்கும். சரி மாதிரி யாரா சரியில்லை. சரி நாங்கள ஒரு சரி சரி பழத்துல தான் நிக்குது. சரியா? எவ்வளவு காய் கிடக்குது வருது. சரி பழம். இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகுது. என்ன ஒதுக்க நிக்கிறீங்க? கோபிக்காய். அங்க காலு கிடக்குது நிறைய. உங்களுக்கு கீழ் கால் பக்கம் பிஞ்சு எல்லாம் புடுங்க வேண்டிய இனி புடையில. அது மழை குளிரணி வந்தா வண்டி எல்லாம் நல்ல இது வந்தது இல்லாம திருப்பி இறங்கிட்டு கோழி மேலே இல்ல ஏறினது. திருப்பி இறங்கி பாவக்காய் வந்து நீ பிஞ்செல்லாம் புடுங்குறீங்க. இறுதி அறுவடை என்றபடியா எல்லாத்தையுமே வெட்டுறீங்க. கட்டை கீழே வச்சுட்டு பிடுங்க. நல்ல சில நேரம் மூளை வேலை செய்யாது. ஆனா இதுல நல்ல காயம். இந்த முறை பெரிய காயம். இதுல ஒன்று வெளுத்து வாங்கி விட்டுச்சு. ஒரு விதத்துல சந்தோஷம். இந்த முறை பாவற்காய், பீர்க்கங்காய், கோப்பிக்காய், பைத்தங்காய் எல்லா காயும் ஓகே. வெள்ளரி பழத்தை நினைக்க சந்தோஷம் தான். ஒரு அத்திப்பழம் ஓகே. அப்ப இதெல்லாம் தூக்கி வைப்போமா? தூக்கி வச்சு அதெல்லாம் கிடக்கு பாவக்க அப்படிங்கிட்டு. ஓகே come on baby let's go. குரியத்தல பாவல் பண்ணுங்க. சாகாதோ இது? அங்க வந்து ஒரு காலத்தோட இதா போடும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஆனா இங்க வந்து தொடர்ச்சியா காய்ச்சி ஒன்று இருக்கு. குரியத்தலை பாவல் காய் பாருங்க, நல்ல காய் சுண்டுறாக்கு சூப்பர். ஆனா இது அப்படி முளைச்சது. இது அங்க இருந்து வந்ததான் இதை போட்டது. ஆனா நான் போட்ட வருஷம் முளைக்கவே இல்லை. அடுத்த வருஷம் தான் முளைச்சது. 2 மாட்டுல முளைச்சிருக்குது. பிறகுதான் இந்த நம்மளோட கைக்குள்ள கிடக்கு. கை வச்சிருக்கிற கையை கீழே கிடக்கு. ஓ இதுக்கு கிடக்கு வேணா. நாங்கள் இதோட கூட புடுங்கிட்டோம். அதுக்குள்ளக்கும் கிடக்கு. அந்த புடுங்கின பக்கத்துல கையில பிஞ்சு கிடக்குதா? அது பிஞ்சு நீங்க சொல்றீங்க. இந்த இதுல வந்து சில நேரம் குளிர் லேட் ஆகலாம். அதான் சொன்ன பிஞ்சு வர விட உதுகளை விடும் பார்ப்போம். குளிர் லேட் ஆகினா உங்களதான் பொறுப்பா. ஓகே மழை பிள்ளாக்குது வேற பிடுங்க. ஓகே பிடுங்குறத பிடுங்கிட்டு போ. இப்போ என்ன நிறைய பிடுங்கிட்டே பாவக்கா. இதுல மாதிரி பீர்க்கங்காய் இருக்குது இவரோட. மழை விளத்துட்டு இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் புடுங்கிட்டேன் நானே. கீரை புடுங்க போறேன். கீரை புடுங்கணும். என்ன கீரை? அது சுதாண்டிக்கு தான் இருக்குது. என்ன கீரை? கீரைண்டா என்ன கீரை? அது
கீரை புடுங்க போறேன் என்ன அந்த பீட்ரூட் கீரை இனி அது பழுதாயிரும். அதோ ஓகே 2 மணி தானே புடுங்கிட்டு ஓடியாரு. மரத்தோடைய புடுங்க போறீங்க இனி தேவையில்லை தம்பி. அடிமரத்தோட புடுங்க எலியிலே மட்டும். அப்படியே புடுங்கிடுவோம் மரத்தோடைய. ஒருவேளை வார வருஷம் இது 2 காய்க்காதோ? அடியே விடுமேன்னு பாப்போம். கிழங்கு தானே. மழை வேறங்க துமைச்சு கொண்டிருக்கு. வேடியா துவங்கின வேலை. மிளகாய் எல்லாம் அந்த நிலத்துல இருந்து புடுங்கி சாடிக்க வச்சுனாங்கல்ல. அப்ப இன்றைக்கு கொஞ்சம் குளிர ஆயிருக்குது. அப்ப நைட்டுக்கு கொஞ்சம் கூட அடிச்சுட்டா இந்த இலையெல்லாம் கருகிட்டேன்டா அப்புறம் நாங்க உள்ளுக்கு கொண்டு வைச்சாலும் அப்புறம் வராது. அப்ப அதால நான் உள்ளுக்கு கொண்டு வைக்க போறேன். அப்படி ஏதும் வெதர் ஏதும் நல்ல வெதர் இருந்தால் கிடைக்கிட ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து 2 ஹவர்ஸ் வெளியில அந்த சூரிய ஒளிக்கு காட்டிட்டு கொண்டு உள்ளுக்கு வைக்கணும். ஏண்டா நாளைக்கு இரவு வைக்கிற டேஞ்சர். ஏண்டா இரவுல தான் குளிர் டார்கெட் பண்ணும். பகல் பிரச்சனை இல்லை. பகல்ல நாங்கள் நிப்பந்தேன். அப்ப இரவு குளிர் வந்தேன்டா ஒன்றும் செய்யலை. இதுல பாருங்க நல்லகா இதைத்தான் நீ சொன்ன நெய் மிளகா. ஓகே அப்ப நான் பேஸ்மெண்ட் கொண்டு வைப்போம். மழையும் பெஞ்சிட்டு இருக்குது, குளிரும் அடிக்குது, பயமாயும் இருக்குது. சிலது பாடி இருக்கு. அது நீங்க பிரட்டைக்குள்ள வேறு தண்டது இதுல முன்னுக்கு வையுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போமா இருக்குது. உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கு. வழியோட ஒப்படாக்குள்ள உள்ளுக்கு வெயில வைத்த பக்தியா இருக்கு. எப்படியும் நீங்கள் இன்றைக்கு எடுத்து வச்சுட்டு நாளை வெயில் அடிச்சா வழியில வைக்கணும். ஒன்னும் செய்யல, அது வச்சுட்டு தான் இப்படி வச்சு எடுத்துட்டு தான் பிறகு ஒரே தான் மேல கொண்டு போகணும். உள்ளுக்குள்ள தொடர்ச்சியாயும் வைக்கல. அது உள்ளுக்குள்ள அப்படி தொடர்ச்சியா இதுக்குள்ள வைக்கல, கொட்டிருவில. நல்ல ஒரு எக்ஸசைஸ். தூக்குறது கீழே வைக்கிறது. இது சில பேர் சொல்றாங்க ஜிம்முக்கு போறாரு. எங்களுக்கு தோட்ட வேலையை போயிட்டு தோட்ட வேலை செய்தாலே அதே ஒரு எக்ஸசைஸ். கத்தரிக்காய் ஒண்ணு தொங்குது. இது என்னது? கொய்யா இருக்கட்டும், கொய்யா இருக்கட்டும், நிக்கட்டும். இப்ப முக்கியம் முருங்கையும் பிரண்டை அதுகள் தான். ஏனண்டா உள்ளுக்கு வச்சுட்டு பிரண்டை லாஸ்ட் இயர் உள்ளுக்கு தானே வச்சிருந்தேன். இங்க வளர்க்கறதுங்கானும் இதை பாதுகாத்து எடுக்கிறதுங்கானும் தூக்கே இல்லாத என்ன பெரிய பெரிய சாடிகள். ஹெல்ப் பண்ணுவோம் இல்ல ஹெல்ப் பண்ணுவோம். இருக்காது அதை விட நானே செய்வேன். மரம் பூக்கு இருக்குது காய்க்கும் போட்டுக்குள்ள. இது முடக்கத்தான். ஏன் அவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க? வழியில எடுக்க தூக்கணும். கிட்ட வைக்கும் போவேன். இதோட இன்னைக்கு கருவேப்பாது 2 பேர் தான் தூக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் வெயிட் கேவி கூட ஃபுல்லா. ஓகே அப்ப எந்த மார்னிங் அறுவடை ஈவினிங் அறுவடை அப்படியா? இதை நான் என்னோட கொண்டு வரது? அதை நான் கொண்டு வரேன். நட உதாரணி கொண்டு வரேன். மிச்சத்தை நான் கொண்டு வரேன். இதுக்குள்ள போட்டுட்டேன் பாவக்காய. நான் கொண்டு வரேன் இல்ல சொல்றேன். இவ்வளவு கொண்டு வருவீங்களா? பூசணிக்காய் பாவக்கா. ஓகே பாய். ஓகே அப்ப இன்றைக்கு கடம்பேக்க. ஓகே அப்ப இன்றைக்கு கடுமையான வேலை. அப்ப இஞ்சால இதெல்லாம் குளிர்காலத்தை முன்னிட்டு எல்லாமே உள்ளூர் தூக்கி வச்சாச்சு சேஃபா. நாளை திருப்பி வைக்கணும். வெயில் வேற. வெயில் வந்தா நாளைக்கு இல்ல நாளை பாப்போம். நோ நாளைக்கு அடுத்து வைக்கணும். ஏனடா இப்பதான் பிராட்டி வச்சது வெயிலும் மழையும் பட்டாதான் அவங்க தலைப்பாங்க. ஓகே அப்ப நான் மிச்சத்தை தூக்கி கொண்டு வரேன்டா. அவ்வளவு தூக்கிட்டு வரீங்களா? காலை மாலை 20 அறுவடைகள் அப்படியே. விடியா கொஞ்சம் இப்ப அடுத்தது பாவக்காய் எனக்கு எடுத்துன்ற போறேன். ஓகே அப்ப இதுல என்ன எடுத்துட்டு கீரை. ஓகே பாருங்க இதுல இந்தியா அதாவது 2025 எங்களுடைய தோட்டத்துல இறுதி அறுவடை. எப்படி கடைசி அறுவடை, அதாவது இறுதி அறுவடை. இவ்வளவுதான் பிடிக்கிறோம். பீர்க்கங்காய் 3ஆம் தடவை மிகப்பெரிய அறுவடை. பீக்கங்காய் அப்புறம் கொடுக்கறது என்ன?
நாளைக்கு மார்க்கெட் கொண்டு வரணும். ஓகே, அப்போ பார்த்துருப்பீங்க என்னென்ன இருக்கா பிரிவா கடைன்னு சொல்கிறீங்க. போஞ்சிக்காய் இல்லை, பீர்க்கங்காய், புடலங்காய், பைத்தங்காய், கத்திரிக்காய், வெண்டிக்காய், தக்காளி பழம், வெண்டிக்காய், பெல் பேப்பர், மற்ற கத்திரிக்காய், அதோட பூசணிக்காய் மிகப்பெரிய அறுவடை, 3 பெரிய அதை விட இந்த முறை இந்த பீனச் முதல் இந்த கீரை தான் அறுவடை. இப்ப கடைசியாக முடிஞ்சிருக்கிறேன் நான். இதுல விட புடலங்காய் முழுக்கரம் இன்றைக்கு வெட்டிட்டேன். இதுலயும் இருக்குது, அதுலயும் இருக்குது, எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். ஓகே, அப்ப இன்றைக்கு உங்களோட கடைசியா பாய் சொல்லி முடிச்சு. ஓகே, எங்களுடைய தோட்டம் இன்றையோட முடிவடைந்து விட்டது. ஓகே, அப்ப இது காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்கள் அடுத்த வருஷம் 4ஆம் மாசம் தான் தோட்ட வீடியோவில் சந்திப்போம். ஆனா எங்களோட வீடியோ க்ளீன் பண்றது அது இது இருக்கும். ஆனா இப்படி மிரக்கறி ஒண்ணுமே நாங்க இறுதி அறுவடை இதுதான். இனி வந்து கௌப்பி அதுகள் எல்லாம் புடுங்கி எல்லாம் அரிஞ்சு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ற வீடியோ தான் மோஸ்ட்லி டிஃபரண்ட் வீடியோக்கள் வேற. ஓகே, அப்ப இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.